நம்ம ஏற்கனவே ஆள்களை விட்டு வெங்காயங்களை எல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொட்டியிருந்தோம்ல, அந்த காய்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு பட்டறையில் அள்ளி போட போகிறோம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, காய்களுக்கு போதிய விலை இல்லை. அதனால் நம்ம இருப்பு வச்சு தான் வெங்காயங்களை விற்பனை செய்ய போகிறோம். அதனால் நானும் அப்பா அம்மா 3 பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே கடினமான வெயில் வரக்கு முன்னாடியே காய்களை எல்லாம் அள்ளி பட்டறையில் போட்டலாம் அப்படின்ட்டு நாங்களும் காய்களை எல்லாம் அள்ளி பட்டறையில் போட ஆரம்பிச்சிட்டோம். அள்ளி போட்ட காய்கள் எல்லாமே ஓர்ஸ் பண்ணி விட்டு போட்டு மேலே வந்து நாங்களும் தென்னை மட்டைகளை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் காய்கள் எல்லாமே வெம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்களும் மட்டைகளை தூக்காமல் கயிறில் வச்சு கட்டிட்டு நானும் அறுவடை பண்ணுற காட்டுக்கு போயிட்டேன். ஆள்களுமே காலையில் வந்தோடனே காய்களை எல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிடுங்கினதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்களை அத்துட்டுமோ ஒரு சில காய்களை தவற விட்டுருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காய்களை எல்லாம் எடுத்து ஓர்ஸா போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தொடர்ந்து பிடுங்கும்போது கரெக்டாக பிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் டீ வடையை சாப்பிட்டு வேலையில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிட்டு நாங்களும் தொடர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்னதான் வெங்காய காட்டில் களைகள் எடுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் இருந்து மிஸ் ஆனது பூராமே ஒரு சில செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே வளர்ந்துருந்து அந்த செடிகளை பூரா நானும் பிடுங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போவே இந்த களைகளை எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம இந்த காட்டில் உழவு செய்யாமே இதே காட்டிலே நம்ம வேற பயிர்களை பயிர் செய்யலாம். அதனால அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் வெங்காயம் அறியல அப்படின்ட்டு நானும் ஆள்களோட வந்து கொஞ்சம் நேரம் வெங்காயங்களை அரிஞ்சு கொண்டு போய் அந்த அரிஞ்ச வெங்காயத்தை எல்லாம் பையில் போட்டு வெயிலுக்கு தகுந்த மாதிரி வரட்டியை வச்சு கொண்டு வந்து எல்லா பேரும் குடிச்சிட்டு அடுத்து தொடர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாமளும் தொடர்ந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்தனால நேரம் போனதே தெரியல. மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே காய்களை பூரா எடுத்துடலாம் அப்படின்ட்டு யார் எத்தனை போய் நோட்டில் எழுதி குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் காய்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மலையும் மேகங்கள் கற்கள் கட்டி மலையும் இறங்க ஆரம்பிச்சிருந்தது. சரி, இதுக்கு மேலே காய்களை காட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு அப்பா ஒரு பையம் நான் ஒரு பையம் ஆளுக்கு ஒரு பையா கொண்டு வந்து போட்டு வண்டியும் கிட்டத்தட்ட நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போட்ட பைகள் எல்லாம் இருந்த காய்களை எல்லாம் உருவி கீழே போட்டு அந்த சாக்குகள் எல்லாம் மடிச்சு கொண்டு போய் வேலையாளிகள் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்போ தான் நாளைக்கு அவங்களுக்கு அறுவடை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நாமளும் அரிஞ்ச காய்களை எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு நடை இருட்டாகிறதுக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் காய்களை எடுத்துக்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு நடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேகங்கள் எல்லாமே கற்கள் கட்டி இருந்தது மழை வர்ற மாதிரி. அந்த மேகங்கள் எல்லாமே ரொம்ப கற்கள் கட்டி மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மின்னலும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு நடை கொட்டினது கீழே கொட்டியிருந்தாலும் இப்போ கடைசியாக கொண்டு வந்த நடையை நம்ம கொட்டாமையே வச்சிருந்தோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே வண்டியிலே படுதவை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மழையுமே காத்தோட மின்னலோட வந்தனால காற்று அடிச்சுன்னு அந்த படுதவை பூரா தூக்கிற அப்படின்ட்டு டிராக்டரில் இருந்ததை அப்படியே போட்டு கட்டி விட்டு கீழே இருந்த கொட்டினதுக்கு பூரா படுதவை போட்டு மூடிவிட்டு நாங்களும் போயிட்டோம். காற்று கடினமாடிச்சினாலே நம்ம இதெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் காற்றுக்கு மலைகளை பூரா ஒதுக்கிட்டு போயிடுச்சு. அதனால மழையும் அதிகமாக பெய்யல. அதனால நாங்களும் காலையில் எந்திரிச்சு காய்களை எல்லாம் பட்டறையில் அள்ளி போட்டு வேலையை முடிச்சிட்டோம். நீ வரப்போற நாள் எப்படின்னு தெரியலீங்க.